ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தலைமுடி வளர்றதுல ஆவாரம் பூவோட அற்புதமான பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆவாரம் பூவை பயன்படுத்தி நம்ம தலைமுடியை எப்படி வளர்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தலைமுடி வளர்றதுல இருந்தும் நீரிழிவு நோய், மாதவிடாய் கோளாறுகள் இப்படின்னு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் ஆவாரம் பூல இருக்குங்க. ஒரு பிடி ஆவாரம் பூவை தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டுங்க. தலைக்கு குளிக்கும் போது கடைசியில இந்த தண்ணீர்ல ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சிட்டு தலையில ஊத்தி குளிச்சிங்கன்னா உங்களோட முடி மினுமினுப்பாவும் பளபளப்பாவும் இருக்குங்க. அடுத்ததா நிறைய பேருக்கு செம்பட்ட முடி மாதிரி இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இளநரை கூட இருக்கு இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுங்க, ஆவாரம் பூ 100 கிராம் எடுத்துக்கோங்க, வெந்தயம் 100 கிராம் எடுத்துக்கோங்க, பயத்தம்பருப்பு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கிட்டு மிஷின்ல கொடுத்து நல்லா அரைச்சிக்கணும், பையனா அரைச்சிக்கணும். சரிங்களா? இந்த பவுடரை வெந்நீர்ல கரைச்சு வாரம் 2 முறை தலைக்கு நீங்க அலசிட்டு வந்தீங்கன்னா கருகருன்னு உங்களுடைய கூந்தல் வளருங்க. அடுத்ததான் ஆவாரம் பூவோட பட்டை, வேர், இலை இப்படின்னு எல்லாமே பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து ஆரோக்கியமா நம்மள வச்சிருக்கும். வெயில்ல வெளியே போறீங்க அப்படின்னா ஆவாரம் இலைய தலையில வச்சு கட்டிட்டு போனீங்கன்னா உஷ்ணம் நம்மள தாக்காது. நம்மளுடைய தாத்தாக்கெல்லாம் முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா எந்த கேப் எதுவுமே போட மாட்டாங்க, தலைப்பாக கட்டுவாங்க இல்லையா? அதுக்குள்ள இந்த ஆவாரம் பூ வச்சுட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா அந்த உடல் சூட்டை தணிக்கும், உஷ்ணம் வராது. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் ஆவாரம் பூவை தாண்டி அந்த வெயில், அந்த வெக்க அதாவது வெப்பம் உள்ள இறங்காது. சோ அதுக்காக தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க. நீங்களுமே எங்கேயாவது லாங்கா போனீங்க அப்படின்னா பைக்ல டிரைவ் பண்ணும்போது வெயில் காலத்துல குறிப்பாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா கொத்து கொத்தா முடி கொட்டுறதை தடுக்கிற இந்த ஆவாரம் பூ. அடுத்ததா பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா சில பேருக்கு முடி கொட்டும் இல்லையா? சோ அந்த இதை தடுக்குங்க இந்த ஆவாரம் பூ. முடி உதிர்வு பிரச்சனை, கூந்தல்ல ஆவாரம் பூவை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடல் உஷ்ணத்தினால ஏற்படுற முடி உதிர்வு பிரச்சனை உடனே சரியாயிடும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச ஆவாரம் பூ, அடுத்ததான் செம்பருத்தி பூ, தேங்காய் பால் தலா 1 கப் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும் வாரம் 1 தடவை. உங்க உடல் குளிர்ச்சியாகி முடி கொட்டுறது உடனடியாக நின்று கூந்தலும் வளர தொடங்குங்க. நம்ம முடி உதிர்றதுக்கும் சரி, நம்ம முடி வளராம போறதுக்கும் சரி மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு தான். அதாவது நம்மளுடைய உடல்ல இருக்கிற உஷ்ணம் தான் காரணம். ஸோ அதை குறைச்சிட்டாலே உங்க உடம்பு குளிர்ச்சி ஆயிட்டு அப்படின்னாலே தாராளமாக முடி வளர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆவாரம் பூவால முடிக்கும் முகத்துக்கும் மட்டும்தான் நல்லதா, தோலுக்கு மட்டும்தான் நல்லதா அப்படின்னு கேட்பீங்க. அதாவதுங்க ஆவாரம் பூக்களை வதக்கி ஒரு சாஃப்டான துணியில சுத்தி கண்கள்ல நீங்க ஒத்தி எடுங்க. சூட்னால ஏற்படுற கண் நோய் கூட இதை வச்சு குணமாகும். அதே மாதிரி ஆவாரம் பட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை கசாயம் வச்சு வாயை கொப்பளிச்சிங்கன்னா வாய் துர்நாற்றமா இருக்கிறவங்களுக்கு அது உடனே கியூர் ஆயிடும். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூவை வச்சு நிறைய விதத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இயற்கையா கிடைக்கிற பொருள், எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே வர வாய்ப்பே கிடையாது. தாராளமா பயன்படுத்த குழந்தைகளுக்கு கூட நல்லா அரப்பு மாதிரி தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். ஸோ இந்த அதாவது குளியல் பொடியில முக்கியமா இந்த ஆவாரம் பூவை சேர்ப்பாங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த டிப்ஸை பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிடுங்க. அதை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூலாம் நாங்கள் சிட்டி சைடில் இருக்கோங்க, கிராமத்து சைடில் இருந்தால் தான் கிடைக்கும். சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு எங்கெங்கே கிடைக்க போகுது அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆவாரம் பூ பொடியே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஆர் நீங்கள் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க உங்களுக்கு. நிறைய தண்ணி குடிங்க. முடி வளரணும் அப்படின்னா தண்ணி குடிங்க. முடி வளர்றதுக்காக மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்காகவும் நீங்கள் தண்ணி குடிக்கலாம். நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் நீங்கள் தண்ணி குடிக்கலாம். சரிங்களா? அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்கள் பண்ணுறது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபர்தர் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே இருக்கும். நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், அகைன் உங்களை நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is me Karthi from Karthi Tips. Thank you so much. Bye. Take care.